ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 17 நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களோட பிறந்தநாள் ஆகும். அவருக்கு நம்முடைய இதயம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழக பல்ஸ் சார்பாக. இது என்ன வேடிக்கைன்னா, இதே நாள் அன்றைக்கி தான் நம்ம ஈவேராவும் பிறந்தார். அதான் ஒரு ஆச்சரியம். மோடியை பொறுத்தவரை கவனிச்சிங்கன்னா அவர் தாய்மொழி குஜராத்தி தான். பட் இன்னும் தமிழ்னா பிறக்கலைன்னு வருத்தப்பட்டார் மோடி. இதே ஈவேராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படி தான் சொல்லுவார். அப்புறம் கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குபவன் காட்டு மிராண்டி தான் ஈவேராவோட கொள்கையாகவே இருந்தது. வேற மோடி டோட்டலி ஆப்போசிட். அதான் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நல்லதும் கெட்டதுமே ஒரே எல்லாமே வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நல்லது கெட்டதுமே ஒரு காயினோட இரு பக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இதை உணர்த்துறது. இது இவங்களோட பிறந்தநாளை வச்சு ப்ளஸ் பட் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அவரோட அரசியல் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வயசு ஆப்போது அவருக்கு. கிட்டத்தட்ட அவரோட அரசியல் பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தியாக வாழ்வாக தான் இருந்திருக்கு. முதல்லே ரியலைஸ் பண்ணிட்டார் அவர் அரசியலில் நான் முன்னுக்கு வரணும், நான் மேலே போனோம் அப்படின்னு நினச்சேன்னா குடும்ப வாழ்க்கையை நான் திறந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டார். நமக்காக சொல்லலாம், நம்ம தைரியமாக சொல்லலாம். நாட்டுக்காக தன்னோட குடும்ப வாழ்க்கையை திறந்த வீரர், கர்ம வீரர் மோடி அப்படின்னு நம்ம தைரியமாகவே சொல்லலாம். இப்போ நிறைய சினிமாக்களும் நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் கூட பார்த்தேன், ஒன்று படம் பார்த்தோம். அதை பார்க்க நமக்கு தெரிஞ்சுது. இது மாதிரி ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணான்னு நினைக்கிறவன் அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாது, இல்லை சின்ன ஃபேமிலியாக இருக்கணும். பெரிய ஃபேமிலியாக இருந்தோன்னா பார்த்தோம்னா ஒரே பெரிய லெவலில் ஊழல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம கருணாநிதி. அதான் நமக்கு க்ளீனாக அதை காமிச்சார் கருணாநிதி. ஸோ அந்த விஷயத்தில் மோடி அப்போவே உறுதியாக இருந்தார். ஐ வில் நாட் பி கரப்டபிள், நான் ஊழலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1990லேருந்தே பார்த்தோம்னா அவர் தியாக வாழ்வு தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1990ல் முரளி மனோகர் ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார், பிஜேபி தலைவராக இருந்தார். அவர் திரங்கா யாத்திரான்னு சொல்லிட்டு காஷ்மீரில் போய் கொடியேற்றினார் லால் சவுக்கில். அப்போ மோடியும் இருந்தார் அந்த இதில், அந்த ஏற்றும்போது ஒரு கார்னரில் நின்றுட்டு இருந்தார். அப்போ மோடி யாரும் யாரும் நினச்சி பார்க்க முடியுமா? அப்போலாம் 35 years ago யோசித்து பார்த்தேன்னா ஒருத்தர் மோடி பிஎம் ஆவார் 2014 அப்படின்னு யாரும் எதிர்பார்ப்பாங்களா? 25 years கழிச்சு. அதனால் அவ்வளோ இது இருக்குது, அவரோட உழைப்பும் அடங்கி இருக்குது இதில். இதை பார்த்தா நம்ம அண்ணாமலையாருக்குள்ள மோடியை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணோம். தியாக வாழ்வு அரசியல்னு பார்த்தா ஒரு தியாக வாழ்வாக தான் இருக்குது. அரசியலில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக நிறையா தியாகங்கள்லாம் பண்ண தயாராக இருக்கணும். அப்படின்னா தான் அரசியலுக்கு முன்னுக்கு வர முடியும். இல்லாட்டி ஊழல் பண்ணின்னு கருணாநிதி மாதிரி போகலாம், வேறு ரூட்டில் போகலாம். பட் அதை தட் இஸ் நாட் த ரெக்கமெண்டட் ரவுட். ஸோ மோடி அவரோட தியாகம் ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த துரோகங்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தான் கடந்து வந்திருக்கார் மோடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1990s அந்த குஜராத்தில் பெரிய இது ஒரு கலவரம் கேஷுபாய் பட்டேல் அப்படிங்கிறத அப்போ சீஃப் மினிஸ்டர் தான் குஜராத்தில். அப்போ தான் பெரிய இதுவாச்சு, ஹஜூரியான்னு சொல்லிட்டு 2 இது பிரிவு பிஜேபிக்குள்ளேயே. அதெல்லாம் இது பண்ணி சமாளித்து தான் மோடி இவரை கேஷுபாய் பட்டேலை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார். அப்படி இருந்து கூட அவர் என்ன பண்ண நன்றி மறந்து மோடியை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியே விரட்டி விட்டார் குஜராத்தை விட்டு. பட் அப்படி இருந்து கூட மோடி மனம் தளராமல் அரசியல் தான் இருந்தார் அவர். அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா திடீர்னு அவரை கேஷுபாய் பட்டேலை தூக்கணும்னு சொல்லிட்டு மோடியை பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்க இப்போ குஜராத்தில் 2000 வருஷம். அவருக்கு பார்த்தா அதுக்கு முந்தி எந்த விதமான அரசியல் அனுபவம் கிடையாது. இது பதவி அரசியல்ன்றதை விட அரசியல் ஒரு பதவி வகித்த அனுபவம் எதுவுமே கிடையாது ஒரு இதில். அப்படி ஃபஸ்ட்டு டைம் சீஃப் மினிஸ்டர் அவர் திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் மோடி, எந்த விதமான இதுவும் இல்லாமல். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி கொஞ்சம் காலத்தில் பார்த்தோன்னா குஜராத்தில் இது நடந்தது, பெரிய பூகம்பம் நடந்தது. 2000 பெரிய பூகம்பம் வந்தது. அப்போ அவர் சமாளித்தார், வெற்றிகளாக சமாளித்தார். அப்போ தான் நம்ம ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டானார் நம்ம மோடி. ஜெயலலிதாவை இங்கே நிவாரணம்லாம் அனுப்பிச்சாங்க அப்போது மோடிக்கு. இப்போ 2002 ஞாபகம் இருக்குது நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் மோடி பதவியாக இருக்கும் போதே பார்த்தோம்னா குஜராத் ரயட்ஸ் நடந்தது. அப்போ அது பார்த்தோம்னா அங்கே பரோடா நின்றுருக்காங்க, ஒரு ட்ரெயின் நின்று இருக்கு. இதுலேருந்து இதுக்கு அயோத்தியா போயிட்டு கடைசி திரும்பி வந்திருக்காங்க.
வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் இருக்கிற இஸ்லாமியர்களாம் சேர்ந்து அந்த போகியே வந்து கொளுத்தினாங்க. அப்போ வந்து குஜராத்தே வந்து இட் இரப்டட். அப்போ சொல்லணும், அப்போ அதான் தட் இஸ் த ட்ரூத். ஆக்சுவலாக ஹோல் பயங்கர கலவரம் வெடித்து டோட்டலாக வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த பெரிய கலவரம் வந்து அதை அடக்கினார் மோடி. மோடி வந்து ஆக்டட் இம்பார்ஷியலி. அப்போது எல்லாரும் சொன்னது என்னென்னா மோடி தான் வந்து அதுக்கு பின்னால் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் மோடி வந்து கரெக்டாக வந்து நியூட்ரலாக இருந்து கலவரம் அடக்கினார். ஆனால் குஜராத்தை பொறுத்தவரை அந்த ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டி சென்சிட்டிவ் ஸ்டேட்டு குஜராத். அந்த காலத்துலேருந்தே பார்த்தோம்னா ஈஸியாக வந்து இட் வில் ஃப்ளேர் அப் குஜராத். அதனால் வந்து கரெக்டாக அவர் அடக்கினார். அப்படி இருந்தாலும் வந்து அவர் மேலே கீஸ்லாம் போட்டு இது பண்ணாங்க. லாட் ஆஃப் டார்ச்சர் டு ஹிம். அந்த கவர்னருமே சேர்ந்து அவரோட சேர்ந்து காங்கிரஸ் அப்போ பதவியில் வந்து அப்புறம் வந்தாங்க, பதவிக்கு வந்தாங்க. அவங்க தே கேவ் டார்ச்சர். அதுக்கு முந்தையே நம்ம வாஜ்பாயே வந்து இந்த புகார்லாம் பொய் புகார்லாம் நம்பி மோடியை தூக்கணும்னு முடிவு பண்ணார் வாஜ்பாய். இப்போ அத்வானி தான் வந்து காப்பாற்றினார் மோடியை பதவி இது பண்ணாமல் விலகாமல். ஸோ அப்புறம் திரும்பி வர மாதிரி நிறைய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வீசினாங்க காங்கிரஸ் காலத்தில். இது மாதிரி நடக்கவே இல்லைன்ற அளவுக்கு இது பண்ணாங்க அவங்க காங்கிரஸ். பொய் புகார்லாம் இது பண்ணி அதை சமாளித்து தைரியமாக வந்து நின்னார் மோடி. எந்த விதமான இதுவும் இல்லாமல் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு சும்மா தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு நான் பண்ணாமல் எல்லாத்துக்கும் எல்லா கோர்ட்டு கேஸ் எல்லாத்துக்குமே வந்து அவர் இது பண்ணார். அவர் சம்மதிச்சார். அவர் சம்மதித்து போய் அவர் வந்து எல்லாத்தையும் எதிர்கொண்டார். அவர் எதிர்கொண்டு வெற்றிகரமாக வந்து he was acquitted of all the accusations. யாருமே கிட்ட நெருங்க முடியல அவர்கிட்ட மோடிகிட்ட. அதுக்கப்புறம் தான் முன்னச்சி பதவியில் கொண்டாந்தார் வந்து மோடி. 2014 வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக கேண்டிடேட்டாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம சோவும் வந்து ஆதரித்தார் அவர். இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்து மோடி வந்து வரணும்னு சொல்லிட்டு. அப்போ திருச்சியில் தான் வந்து மீட்டிங் நடந்தது. அப்போது மோடி அப்போ ஹிந்தியில் தான் பேசினார். அப்போது மோடி மொழிபெயர்த்து எல்லாம் இது பண்ணாங்க. அப்போ கரெக்டாக விஜயகாந்தும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு விஜயகாந்தை வந்து அந்த கூட்டணி அமைச்சாங்க. சொன்னார் ரெயின்போ கோலிஷன் பாங்க. அப்போ அந்த காலத்து வானவில் கோலிஷன் இல்லை டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ். சரி பிஎம்கேக்கும் இவங்களுக்கு டிஎம்கேக்கும் ஆகாது. பட் அப்படி வந்து 2 பேரும் கூட்டணியை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே சீட் நிறைய கொடுத்து பிஜேபி கண்டஸ்டட் ஒன்லி 5 or 6 சீட்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ பட் அதுலேயுமே வந்து ஜெயிச்சு வந்தாங்க பிஜேபி. 2-3 சீட்டில் வந்து ஜெயிச்சாங்க. இது கோயம்புத்தூர், ஊட்டி அண்ட் கன்னியாகுமரி ஜெயிச்சு வந்தாங்க 2014. அப்போது அதனால் வந்து இட் வாஸ் இது பிக் அச்சீவ்மெண்ட். சாரி 2014 வந்து ஒரு சீட் தான் ஜெயித்தாங்க. கன்னியாகுமரியில் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா நிறையா சீட்டு அப்போ ஜெயிச்சாங்க. சாரி இது அதனால் வந்து அவர் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தார். அவர் அப்படியே ஸ்லோவாக அப்படியே அரசியல் அப்படியே மேலே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முன்னுக்கு வந்து நல்லா ஆட்சியும் கொடுத்தார். அவர் திரும்பி 2019 வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்தார். கொரோனா வெற்றிக்குமா சமாளித்தார். யாராக இருந்தாலும் சமாளிச்சிருக்கவே முடியாது. நம்மளை கேட்டோம்னா ஊழலாம் பண்ணி அப்படியான பண்ணியிருக்கலாம். நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா கொரோனா டைமில் வந்து எல்லாருமே நம்ம பப்பு வந்து வேக்சின் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு துடிச்சார் அவர். அப்படி இல்லாமல் நம்ம நாட்டு சயின்டிஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ணார் மோடி. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னார் மோடி. அதுதான் வந்து மோடி ஆத்ம நிர்பர் அப்படின்னு சும்மா வாய்க்கு பேசாமல் நிஜமாகவே நிரூபித்து காமிச்சார். பொருளாதாரம் வந்து நம்ம சுயசார்பு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மோடி பண்ணார். அப்போ சயின்டிஸ்ட் என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து டோட்டல் லோக்கல் வேக்சின் கண்டுபிடிச்சி அந்த வேக்சினை மக்களுக்கு வந்து இலவசமாகவும் கொடுத்து நிறைய ஆஃப்ரிக்கானுக்கெலாம் இலவசமாகவும் கொடுத்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ் would have got been doomed. அவங்களாம் இல்லாமல் இந்தியன் வேக்சின்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு. காமெடினா சைனீஸ் வேக்சின் ஒர்க்கே ஆகலை எல்லா ஊர்லேயுமே. கல்ஃபில் வந்து சைனீஸ் வேக்சின்லாம் போட்டுக்கிட்டு யாருக்குமே வந்து திரும்பி அமிச்சாங்க நிறைய பேர் சைனீஸ் வேக்சின்ஸை. இந்தியன் வேக்சின்ஸ் வந்து கோவிட் டைம் வந்து ஒர்க் ஆச்சு. மொரோவர் இந்தியன் வேக்சின் வந்து நோ சைடு எஃபெக்ட்ஸு ரொம்ப கம்மி. என்னென்னா வந்து ஒரு வைரஸ் வந்து டெட் வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி திரும்பி அது உள்ள ரியாக்ட் பண்ணி பாடி டெவலப்ஸ் இம்யூனிட்டி. அப்படி தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படியுமே பார்த்தோம்னா வந்து அப்போ பிரிட்டன்லாம் வந்து என்ன பண்ணால் இந்தியாவில் தான் வந்தாங்கன்னா ஆளுங்க வந்தாங்கன்னா 2 weeks வந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. உடனே நம்மளால் மோடி கரெக்டாக பண்ணார். ஓகே இஃப் யூ கமிங் ஃப்ரம் யூகே நீ வந்து ஒரு 2 weeks வந்து இப்படி ஐசோலேட்டட் இந்தியாவுக்குள்ள உள்ள வந்துட்டு நீ வந்து வரக்கூடாது சொல்லி திரும்பி பதிலே கொடுத்தாங்க. தைரியமாக வந்து கொடுத்தார். பிரிட்டன் வந்து ஜஸ்ட் பிகாஸ் யார் கொலோனியல் பவர் வி கேனாட் பி சப்சர்வியன்ட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு மோடி தைரியமாக இது பண்ணார். அவங்களை பண்ண பதிலே கொடுத்தாரு மோடி அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மோடி வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு கௌரவமாகவே நடத்தி இது பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டு கௌரவத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுயசார்பு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிந்தூரும் போது
எல்லாம் நம்ம வெப்பன்ஸ் பெரும்பாலும் வெப்பன்ஸ் இந்தியன் லோக்கலி மேடு வெப்பன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பழைய வந்து ஓல்டு வெப்பன்ஸையும் வச்சுட்டு ரீஇன்ஜினியர் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் பெரிய சாதனை நம்ம ஆளுங்களாம் வந்து பண்ணது. இது மாத்திரம்லாம் பார்த்தோம்னா கோவிட் டைமில் வந்து நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தது. நம்ம வழக்கம் போல் வந்து ஃபார்மர்ஸ் பில்லை கொண்டா இருந்தால் அதுக்கு ஆக்சுவலி அந்த ஃபார்மர்ஸ் பில்லை போக விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம வந்து பெரிய லெவலில் வந்திருப்போம். இவங்களுக்கு இதுவே இந்த ஃபார்மர்ஸ் எவன் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ யுக்ரைனில் வந்து அவங்க இதுக்கு கோதுமை இந்த வார்னால் வந்து கோதுமையை வந்து விளைவிக்க முடியாதபடி இருந்தது. இதே மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் பில்லு வந்து இது பண்ணியிருந்ததுன்னா ஒர்க் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட்டட் அவர் இது கிரெயின்ஸ் நம்ம வெளில இது பண்ணிக்கலாம். இது பண்ணி இந்த மாதிரி பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து இது மாதிரி காலிஸ்தானிய டெரரிஸ்ட் வந்து உள்ளே புகாமல் இருந்திருந்தாங்கன்னா நிஜமாகவே அந்த பில்லு வந்து நமக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும். அதை வந்து பண்ண விட்டாமல் கெடுத்தாங்க. இப்போ கேஜ்ரிவால் அவங்க தூண்டுதல் தான் நடந்தது. அப்போ கரெக்டாக வந்து அப்போவே வந்து மோடி கரெக்டாக சென்ஸ் பண்ணார். ஓகே இது கவர்மெண்ட் இதே மாதிரி தான் நடக்க போகுது. ஏன்னா வாட் எவர் ஹேப்பன்ட் இன் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக வந்து அவர் விலகினார் அந்த இதுலேருந்து பார்த்தோம்னா மோடி. அதே மாதிரி இதே ஸ்ரீலங்காவும் வந்து பயங்கரமாக டெப்ட் கிரைசிஸில் வந்து சிக்கினாங்க. அப்போ இந்தியா வந்து கேவ் தம் த லோன் சொல்லிட்டு அவங்க காப்பாற்றி விட்டார் ஸ்ரீலங்காவை. அந்த அந்த அதிபரை வந்து பதவி ஏற்ற அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விசிட் வந்து இந்தியாவுக்கு தான் வந்தார் அவர். அதே மாதிரி இந்தியாவுக்கு நிறைய போர்ட்ஸ்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்க, அவங்க லீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்திருக்காங்க. 2024 போன வருஷம் பார்த்தோன்னா திடீர்னு ஆட்சி மாற்றம் இருந்தது பங்களாதேஷில். ஷேக் ஹசீனா வந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களையும் வந்து காப்பாற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ சிந்தூர் பதவிக்கு திரும்பி வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து டீப் ஸ்டேட் வந்து அவருக்கு எதிராகவே இருந்தாங்க. ஆக்சுவலாக மோடி திரும்பி வந்துடக்கூட தேர்ட் டைம் வந்துடக்கூடாது சொல்லிட்டு தீவிரமாக இருந்தாங்க. அதனால தான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வர முடியல அவரால் மோடியால். பட் தேர்ட் டைம் வந்து எப்பவுமே கஷ்டம்தான் எந்த ஒரு அதிபருக்குமே பார்த்தோம்னா. செகண்ட் டைம் வரலாம், தேர்ட் டைம் வந்து கண்டினியூஸாக வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரு போர் அடிச்சு போயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். மக்களோட மனநிலையும் அப்படி தான் இருக்கும். அதையும் மீறி வந்தார் தேர்ட் டைம் மோடி. பட் மெஜாரிட்டி வரல. பட் இருந்தாலும் வந்து சமாளித்து போயிட்டுருக்கார். வென் இது நடந்த போது பாகிஸ்தானி டெரரிஸ்ட் வந்து காஷ்மீரில் போய் சுட்டு கொண்டா டூரிஸ்ட் சுட்டு கொண்டு உடனே வந்துட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வந்துட்டார். உடனே அவர் சவுதி அரேபியாவில் தான் இருந்தார் மோடி. திரும்பி உடனே பதவி போதும் சொல்லிட்டு உடனே கேன்சல் த ட்ரிப் அண்ட் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. அதுதான் மோடி. திரும்பி வந்துட்டு அவர் இது பண்ணி நிர்வாகம் கரெக்டாக பிளான் பண்ணி ஹி ரெஸ்பாண்டட் பேக். தே டிடன்ட் ரியாக்ட் இமீடியட்லி. பீப்புள் ஃபோகாட் ஆக்சுவலி. இல்லைன்னா 3 வாரம் ஆச்சு உண்மையாக பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உடனே வந்து இது பண்ணி கரெக்டாக அவரை இது போட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சார். அவங்கள இதை பண்ணி நல்லா பாடம் கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு. இப்போவும் பார்த்தோம்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கரமாக டேரிஃப்ஸ்லாம் வந்து விதித்தார் இந்தியா மேலே. உடனே இந்தியா எல்லா கண்ட்ரியும் பார்த்தோன்னா இல்லை உடனே தேவர் அவங்க சைனா பார்த்தீங்கன்னா உடனே வந்து அகெயின் த இம்போஸ்ட் டேரிஃப்ஸ் ஆன் அமெரிக்கா. ரேர் அர்த் மினரல்ஸ்லாம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சைனா. ஒரு ட்ரம்ப் உடனே பயந்து போய் அவருமே டேரிஃப்ஸை குறைச்சார். இந்தியா அதெல்லாம் பண்ணலை. இந்தியா ஏன்னா வந்து அப்போ கவனிச்சிங்கன்னா வந்து ட்ரம்ப் டெலிகேஷன் வந்து இந்தியாவுக்கு வரதா இருந்தது. அப்போது ட்ரம்ப் வந்து கேன்சல் பண்ணார் அந்த டெலிகேஷனை வரவட்டாமல் பண்ணார். டேரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணி இந்தியா வந்து மண்டியிடும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா அமெரிக்காவோட டிமாண்ட் என்னென்னா வந்து அவங்களோட லோக்கல் அக்ரி கூட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து விற்கணும்னு பார்த்தாரு. பட் மோடி வந்து விடலை. ஏன்னா இந்த இதே மெயின் ரீசன் ஃபார்மர்ஸ் பில் தான். சப்போஸ் இந்த ஃபார்மர்ஸ் பில் மாத்திரம் விட்டுருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து இதோட ப்ரொடியூஸ் இது ப்ராப்பர்லி அண்ட் இதோட கட் மோர் மணி. ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது இந்தியாவில் ஃபார்மிங். வேறு வழி கிடையாது. ஆனால் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக விட்டுருக்கல அவர் வந்து மோடி நாட்டு நல்ல. அதுதான் அவங்க யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கோபம். அதனால தான் வந்து டேரிஃப்ஸ் அதிகம் பண்ணார். பட் உடனே டிடன்ட் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி, டிடன்ட் ரியாக்ட் ராதர். அப்புறம் வந்து சைனா போனார், இதுக்கு போனார், எஸ்சிஓ கான்ஃபரன்ஸ் போனார், புட்டினோட கை குலுக்கினார். அதை பார்த்தவொடனே சரி இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் யூஎஸ்க்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. எப்பவுமே பார்த்தோம்னா சொல்லுவாங்க கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், யுவர் எனிமீஸ் க்ளோஸர் அப்படிம்பாங்க. அதாவது நண்பர்களை வந்து கிட்ட வச்சுக்கோ, எனிமீஸ் இன்னும் நெருங்க வச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஸோ தட் அப்படின்னு கீப் ஆன் மானிட்டரிங் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரம்ப் ஃபீல் பண்ணார். அதே மாதிரி இன்னொன்று கவனித்தோம்னா மோடி வந்து ஆஸ் சூன் அஸ் அமெரிக்கா இம்போஸ் டேரிஃப்ஸு யாரப்போ சொன்னோடனே உடனே ஜிஎஸ்டியை வந்து வரியை குறைச்சார். பார்த்தா அதான் இமீடியட் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம் வந்து. ஏன்னா ஜிஎஸ்டி குறைச்ச உடனே வந்து பார்த்தோம்னா வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் குறையும்.
people will have more money in their hands to buy. So instead of giving directly money in the people's hands, ஜிஎஸ்டியை வந்து குறைச்சார். குறைச்ச உடனே இன்னும் நிறையா மக்களுக்கு வந்து உத்வேகம் வந்து இப்போ தீபாவளி டைம் வரப்போகுது. ஸோ இன்னும் எக்கானமி பில்ட் அதை பார்த்தா அவன் ட்ரம்ப் வந்து கலங்கிட்டார் அவர். அதுவே வந்து பிக் லெசன் டு ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆல்சோ. எல்லாமே வந்து நினச்சோம் டேரிஃப்ஸ் வந்து இப்படி பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. யாருக்குமே இப்படி யோசனை பண்ணவே இல்லை. ஸோ இஃப் ரெடியூஸ் த டாக்ஸஸ் இட் வில் ஆட் மோர் ஃபிலிப் டு தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தை திங்க் பண்ணவே இல்லை யாருமே. கரெக்டாக வந்து அதை மோடி யோசித்து இதை ஜிஎஸ்டியை குறைச்சி எக்கானமி வந்து திரும்பி கொண்டிருக்கார். அதே மாதிரி வந்து காட்டன் இம்போர்ட்ஸ் டியூட்டி வந்து குறைச்சிருக்காரு அவர். திருப்பூர் அதெல்லாம் சொன்ன போது டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால சமாளிக்கணும்னா எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணார் அவர். மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்தோம்னா நாட்டு நலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரை வந்து போய்கிட்டு இருக்கார் மோடி. அதனால் அவரை மாதிரி ஆள்லாம் வந்து வரது ரொம்ப கஷ்டம். திரும்பி ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன் வரது ரொம்ப கஷ்டம். அடுத்த மோடியை வந்து உருவாக்குறது தான் இருக்குது இந்தியாவோட கண்டினியூடு சக்ஸஸ். பிஜேபி வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி மோடி பார்த்தா திக் ஸ்கின்டு பர்சன் தான் அவர். சும்மா இமீடியட்டாக அதை கத்தினா கூட சும்மா நாயை பேயன்னு திட்டம் தான் கிடையவே கிடையாது அவருக்கு. நம்ம நேற்று வந்து விஜய் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபுல் நேம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இது அருகதையாக இருக்கா விஜய்க்கெலாம் வந்து மோடியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா சினிமாவில் வந்து பாட்டு பாடினவர் தான். பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டி சுத்தா பாரு சவத்த குட்டின்னு பாடின ஆள் தான் விஜய். அவரெல்லாம் போய் மோடி பேசுறது தகுதி தான் இருக்கா விஜய்க்கெலாம். அதான் சினிமா பண்ணுற வேலை. பட் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு தான் வந்து மோடி போயிட்டுருக்காரு. அவர் பயணம் தொடரும் நம்மளாம் வேண்டுறோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே நரேந்திர மோடி அவர்களே. ஜெய் ஹிந்த்.